உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள், என் பாருங்கள் என் சுமைகள், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. கண்களை மூடி இந்த நேரத்தில் மோசேயின் தாயை போல என் பிள்ளைக்காக நான் ஏங்கி கொண்டிருக்கிறேன், என் பிள்ளைக்காக திட்டங்களை வைத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் செய்ய நினைத்தது எல்லாம் முடிந்து விட்டது. என்னுடைய நினைவுகள் அவனை காப்பாற்ற வேண்டும், அவனை ஒளித்து வைக்கலாம் என்று பார்த்தேன், முடியவில்லை ஐயா. ஆனால் ஒரு கட்டம் வருகிறது, என்னால் செய்ய முடிந்தவைகள் எல்லாம் செய்கிறேன். நான் பாதுகாப்போடு அவனை வைத்திருக்கிறேன், எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே வைத்திருக்கிறேன். ஆனால் அடுத்த கட்டம் என்னவாக போகிறது எனக்கு தெரியாது ஆண்டவரே. அவர் உம்முடைய பாதப்படியில்
வைக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆளுகை அந்த சிறு பிள்ளையின் வாழ்க்கையில ஒரு பெரிய நோக்கம் இருந்தபடியினால் அந்த சிறு பிள்ளையை வளர்ந்து படித்து அவனுடைய எண்ணங்கள் திட்டங்கள் பேச்சிலும் வாக்கிலும் செயலிலும் வல்லவனாக இருந்த போதிலும் நல்ல படிச்ச போதிலும் அவனுடைய திட்டம் அவனுக்கே வேலை செய்யல. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் தெளிவாக, மகனே என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல. மோசேவே, உனக்காக நான் வைத்திருக்கக்கூடிய திட்டம் நீ செதுக்கிற திட்டம் அல்லப்பா. உனக்கு நான் நிறைய காரியங்களை வைத்திருக்கிறேன். உன் பலவீனங்களை அறிந்திருக்கிறேன், உன் பலனை அறிந்திருக்கிறேன். உன் பலன் எப்பொழுது பலவீனமாக மாறும், உன்னுடைய பலவீனம் எப்பொழுது பலனாக மாறும் என்று அறிந்து உன்னை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறேன். இந்த மாலை வேளையில எலிசபெத்தை பற்றி பேசின போது, ஆண்டவரே உமக்கு நான் உண்மையாக இருக்கிறேன், பயபக்தியோடு இருக்கிறேன், பின்பு ஏன் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லையா? என் வாழ்க்கையில மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இயற்கையாக நடக்குவது என் வாழ்க்கையில ஏன் இல்லை? உனக்கு உண்மையாக இருந்தபடியினாலா? சுத்திரம் இருப்பவர்கள் சொல்லலாம், நீ கர்த்தருக்கு பின்னால போனியே, மற்றவங்களை தாட்டிலும் நீ ரொம்ப வைராக்கியமா இருந்தியே, கர்த்தருக்காக சபை சர்ச்சுன்னு போயிட்டு இருந்தியே, இப்போ உன் வாழ்க்கையை பார்த்தியா? மற்றவர்களுக்கு சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் கூட உனக்கு கிடைக்கலையே என்று உனக்கு ஏளனமாக பேசக்கூடிய வார்த்தைகள் உன்னை சுத்திரம் இருப்பவர்கள் பேசி கொண்டிருக்கலாம். அதில் நீ மன காயம் அடையலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எலிசபெத்தே, காலம் தாமதமானாலும் உன்னுடைய கர்ப்பத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு சாதாரண குழந்தை அல்ல. அவன் தீர்க்க தரிசன குழந்தை. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக அவனுடைய பிறப்பை பற்றி நான் சொல்லி இருக்கிறேன். உன் கண்களில் தான் மற்றவர்களுக்கு நடக்குது, எனக்கு நடக்கலன்னு யோசிக்கிற. ஆனால் I have prepared something special for you, though there may be a delay. When that comes into the picture, he will be a blessing for generations. அநேகரை ஆண்டவரிடத்தில் திருப்பக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக அவனை பயன்படுத்த போகிறேன். மற்றவர்கள் சொல்லுவதை கேட்காதே, உனக்குள்ளாகவே நீ சோர்ந்து போகாதே. நான் தாமதப்படுத்தி செய்கின்ற அற்புதமும் பெரியதுதான், ஏற்ற வேளையில் செய்கின்ற அற்புதமும் பெரியதுதான். என்னுடைய நோக்கத்தின்படி, என்னுடைய திட்டத்தின்படி, என்னுடைய ஆலோசனையின்படி இந்த காரியங்களை நான் செய்கிறேன், அதை நீ மறந்து விடாதே என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களிலே உனக்கு ஆசீர்வாதங்கள் கொடுத்தும் அந்த ஆசீர்வாதங்களிலே சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய். எப்பொழுது ஆண்டவரே எனக்கு இதில் பரிபூர்ணமான விடுதலை கிடைக்கும், எப்போ எனக்கு இதில் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வரும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுவது, எதை நீ பிரச்சனை என்று நினைக்கிறாயோ அது உனக்கு பிரச்சனை அல்ல. உன்னை உருவாக்கக்கூடிய, உன்னை புடமிடக்கூடிய, உனக்காக உன்னுடைய சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய, உன்னை பாதிப்பதற்காக இல்லை மகளே, உன்னை பாதுகாப்பதற்காக நான் பிரச்சனையை வைத்திருக்கிறேன். உன்னை பாதுகாப்பதற்காக சில ஆட்களை வைத்திருக்கிறேன். நீ மாமிச கண்களில் பார்த்தால் அவர்கள் உன்னை அழிப்பதை போல தெரியும், மாமிச கண்களில் பார்த்தால் அவர்கள் உனக்கு பிரச்சனையை போல தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் நினைவு உன் நினைவு அல்ல, என் வழி உன் வழி அல்ல. நான் அவர்களை வைத்து உன்னை ஆசீர்வதிப்பேன், அவர்களை வைத்து உன்னுடையவைகளை ஆசீர்வதிப்பேன். எப்பொழுது நேரம் முடிகிறதோ அப்பொழுது அவர்கள் நீங்கி விடுவார்கள், முழு சுதந்திரத்தை நீ பெறுவாய். என்னை நம்பு. உன்னை அரவணைக்கிற தேவன், உன்னை நேசிக்கிற தேவன், உனக்கு தகப்பனாக இருக்கிற தேவன். என்னை நம்பு. மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அவர்களுக்கு இது நடந்ததே, இவர்களுக்கு நடந்ததே என்று யோசிக்காதே. என்னுடைய பலத்து கரத்தில் நீ அடங்கி இருக்கும் பொழுது, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள்
என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இந்த மாலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு பேசியிருந்தால், நாம் தியானித்த காரியங்களில் இருந்து ஆண்டவர் உனக்காக, உன் வாழ்க்கையில, உன் பிள்ளைகளுக்காக, உன்னுடைய சந்ததிக்காக ஆண்டவர் பேசியிருந்தால், ஆண்டவர் இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். வார்த்தையை கேட்பது ஒன்று, அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் கிரியை செய்ய நான் அனுமதி செய்வது இன்னொன்று. உம்முடைய வார்த்தையை நான் கேட்கிறேன் அப்பா, குழப்பத்தோடு வந்தேன், இன்னைக்கு நீர் என்னோடு பேசியிருக்கிறீர், உண்மையே நான் நம்புவேன் சுவாமி, என்னோட பேசினபடி நான் நன்றி என்று ஆண்டவர் உங்களோடு பேசியிருந்தால், கண்கள் மூடிக்கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்பீர்களா? உங்களோடு சேர்ந்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அர்ப்பணமாக நீர் முன் குறித்தது என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. அது தாமதமாக இருந்தாலும் சரி, துரிதமாக இருந்தாலும் சரி, எனக்காக யாவையும் செய்கிற தேவன் நீர் அல்லவா. என் வாழ்க்கையில் ஆண்டவரே என்னை தருகிறேன், என் எதிர்காலத்தை தரேன், என் குடும்பத்தை தரேன், உம்முடைய ஆளுகையின்படி நடக்கட்டும் சுவாமி. அப்பா, மாசேவுடைய தாயே போல என்னால் என்ன செய்ய முடியுமோ அதுதான் செய்ய முடியும். ஒரு கட்டத்திற்கு பிறகு உங்களிடத்தில் நான் விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யுங்க, நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, என்னை அர்ப்பணம் செய்கிறேன் என்று சேர்ந்து பாடலாமா? ஏசையா உம்மை நிறுத்தியுள்ளே, கரங்களை உயர்த்தி உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ள. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. சுவாமி, உம்முடைய சித்தம் செய்வது இதயத்தின் வாஞ்சை, ஏக்கமும் அதுவே. எனக்காக, எனக்காகயா. ஓ ஜீசஸ், ஹalleluya. செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும், எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் ஜீவன்கள் இயேசுவே, என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில், ஓ ஜீசஸ், இறக்கி வைத்தேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளையில் உம்முடைய பாதப்படியில் நாங்கள் வருகிறோம். இந்த பாதப்படியில், உம்முடைய பாதப்படியில் நான் வருகிறோம் சுவாமி. கேள்விகளோடு வந்திருக்கலாம். வெளியிலே சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே புரியவில்லையே, என்னமோ நடக்குது, மர்மமாக இருக்கிறது, நான் நினைத்தது நடக்க மாட்டேங்குது, போடுகின்ற திட்டங்கள் செயல்பட மாட்டேங்கிறது, ஆண்டவரே என்ன என்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது என்று புரியாமல் இருப்பவர்களே, ஆண்டவரே இந்த மாலை வேளையில நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை உம்முடைய
உம்முடைய பாதப்படியில் நாங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது, உம்முடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு உம்மோடு பிள்ளைகளாக நாங்கள் மாறும் பொழுது எங்களுக்கு அந்த புத்திர சுகாரத்தை தருகிறீர், பிள்ளைகளுடைய அதிகாரத்தை தருகிறீர். எங்களுடைய வாழ்க்கை நீர் எந்த அளவுக்கு நேசிக்கிறீர் என்றால் ஆண்டவரே, அப்பா, எங்கள் பலவீனத்தை அறிந்து, எங்கள் பலவீனம் எப்பொழுது பலனாக மாறும் என்று அறிந்து, ஒவ்வொரு கட்டத்திலும் முன்குறித்து வைத்தவைகளை நீர் ஆண்டவரே செய்கின்ற தேவனாக இருக்கிறீர். நீர் என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை முன்குறித்து வைத்து என்னை நான் முழுமையாக சமர்ப்பிக்கும் பொழுது, கால தாமதமானாலும் எனக்கு கவலை இல்லை, துரிதமானாலும் கவலை இல்லை. காரணம், ஏற்ற வேளையில நீர் என் வாழ்க்கையில மகிமைப்படுகிறீர், ஏற்ற வேளையில என்னுடைய குடும்பத்தில் மகிமைப்படுகிறீர். Lord, I commit myself in your divine hands. உம்முடைய ஞானமும் உம்முடைய ஆலோசனையும் ஆண்டவரே என் வாழ்க்கையில முன்குறித்தவைகளை நிறைவேற்றுவதற்காக என்னை விட்டுக் கொடுக்கிறேன். மாலை வேளையில எங்களை தருகிறோம் சுவாமி. கேள்விகள் அநேகம் வந்திருக்கிறது, குழப்பங்கள் அநேகம் வந்திருக்கிறது. ஆனால் இந்த இடத்தை விட்டு இன்று போகும்போது, என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார். கரங்களை உயர்த்தி, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்த